போய்கொண்டிருக்கு போல. சரி, நீங்கள் ஆக்கள் வேற ஏதாவது போய் சாப்பிட்டு டாக்கணும் போயிட்டு டாக்கன்னு வந்தீங்கன்னா சரிதானே. அப்படியே விட்டுட்டு போங்க. நீங்கள் வந்து செட் பண்ண திருப்பி லேட்டானது அப்படியே விட்டுட்டு போங்க. அது பிரச்சனை அது பேருந்து. அது சரி சரி. படிச்சோரு காலைல கூட்டிக்கொண்டு போவானு அந்த கனவு வெள்ளம் கூட பேரண்டாலும் கூட்டிக்கொண்டு போவானு உட மகனு மலை சொல்லிட்டாரு. மகளை வளர்க்குறேன் பிரச்சனை அது வேறோடு பண்ணு. நீங்கள் அதை பார்க்காம எனக்கு கடமையா சொன்னீங்க. எந்த ஆம்பளை பிள்ளை என்ன உழைச்சி கடமையா பார்க்கலாம் இப்படி படுது. எந்த ஆம்பளை பிள்ளைய தம்பி போட்டு அம்மா மாமா கடைசியா அக்கா மாமா கடைசியா அம்மா மாமா கடைசியா அப்பா உங்கள ஆளுமே எனக்கு மாமா
கஷ்டம் இருக்குங்க டக்குன்னு உள்ள அந்த ஆக்கள் மாலை போடணும் டக்குன்னு ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். மனமனங்களே கிருத்தாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி புனித மரியாயே சர்வேஸ்வருடைய புனித மாதாவே கன்னியர்கள் உத்தம கன்னிகையே புனித மிக்கேலே தூதரும் அது தூதருமாய சகல சம்மனசுகளே விலாச சபையாயிருக்கிற சகல சம்மனசுகளே புனித ஸ்நாபக அருளப்பெரே புனித சுத்தியப்பெரே பிதாக்களும் தீர்க்கதரிசிகளுமாய சகல புனிதர்களே புனித ராயப்பெரே புனித சின்னப்பெரே புனித அருளப்பெரே அப்போஸ்தலரும் நற்செய்தியாளருமாய சகல புனிதர்களே புனித முடியப்பெரே புனித லௌவேஞ்சியாரே வேத சாட்சிகளான சகல புனிதர்களே புனித கிரகோரியாரே புனித அமிர்தநாதரே புனித அகுஸ்தீனாரே புனித எரோனிமுவே ஆயிரம் துதியருமாய சகல புனிதர்களே புனித வருடரான சகல புனிதர்களே ஆசாரியருமாய சகல புனிதர்களே வரிகளும் சமோதரருமாய சகல புனிதர்களே புனித மரிய மதலே நம்மாலே புனித கத்தரி நம்மாலே புனித பார்வரம்மாளே விதவேலுமாய சகல புனிதர்களே ஆண்டவரே திரு அடியார்களான சகல புனிதர்களே தயாபரராயிருந்து சகல பொல்லாப்புகளிலும் நின்று மது கோபத்திலே நின்று மத நீதி அகோரத்திலே நின்று சாசின் வெள்ளமையிலே நின்று கொடி ஆக்கினையிலே நின்று அக்கினி ஜுவாலையிலே நின்று பெருமான அழுகையிலே நின்று
രക്ഷിതുകൊള്ളും സ്വാമി ക്രൈസ്തലത്തെ ചിറച്ചാലയിലെ നിന്ന് രക്ഷിതുകൊള്ളും സ്വാമി വരേരുടെ തിരുമനിത അവതാരത്തെ பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമി വരേരുടെ മാസില്ലാத உற்சவத்தையும் பிறப்பையும் பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമി വരേരുടെ മധുരமான நாமத்தை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி വരേരുടെ பாலத்துவத்தை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி വരേരുടെ ஞானஸ்நானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമി വരേരുടെ மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி വരേരുടെ சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி വരேരുടെ கிருபையின் மிகுதியை அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி വരேരുടെ கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമി വരேരുടെ இரத்த வியர்வையை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி വരேരുടെ கட்டுண்ட கட்டுக்களை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி வரீர் பட்ட அடிகளை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி வரீருடைய திருமுன்முடியை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி வரீருடைய திருச்சிலுவையை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி வரீருடைய கடூரமான மரணத்தை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி வரீருடைய 5 திருக்காயங்களை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമി வரீருடைய விலமதியாத திரு ரத்தத்தை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമി വരீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி വരீருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி ஏற்றுகிறவராகிய பரிசுத்தாவியின் வருகையை பார்த்து രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி அடுத்திருக்கிற நாளிலே രക്ഷിതുകൊള്ളും സ്വാമி பாவியாயிருக்க நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம் சுவாமியா இருந்த முதலே நம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்லனுடைய மன்றாட்டை கேட்டோர் மாயத்தவரீரை மன்றாடுகின்றோம் சுவாமி மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலை இங்கே கொண்டிருக்கிற தேவரீரை மன்றாடுகின்றோம் சுவாமி கட்சணியத்துக்குரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம் சுவாமி சகோதர பந்துக்கள் உபகாரிகளுடைய ஆத்மங்களை உத்தரிக்கிறைசலயத்திலே நன்று ரட்சித்துள்ள வேண்டும் அது தேவரீரை மன்றாடுகின்றோம் யாரும் நிலையாக சகல ஆத்துமாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டும் அது தேவரீரை மன்றாடுகின்றோம் இந்த சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானம் இழைத்தலத்தை கட்டளையிட்டுள்ள தேவரீரை மன்றாடுகிறோம் அவதோஷத்தால் இவருக்குண்டாக ஆக்கினை குறைக்க வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகின்றோம் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியுள்ள தேவரீரை மன்றாடுகின்றோம் அவருடைய ஆசை நிறைவேறத்தை புரிய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகின்றோம் உம்மை புகழ்ந்து துதிபதிய மகிழ்ச்சி செலுத்தும்படி செய்துள்ள தேவரீரை மன்றாடுகின்றோம் உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவரீரை மன்றாடுகின்றோம் சர்வேசனுடைய குமாரனே தேவரீரை மன்றாடுகின்றோம் தேவரீரை மன்றாடுகின்றோம் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய சமருக்கு ஆகிய இயேசுவே பாவங்களை போக்குகிற சர்வே வாசலிலே நின்று மாவியங்கள் மன்றாட்டை கற்றவில்லை சகல விசுவாசிகளுடைய உள்சிறுமாய சர்வேசா மருத்துவ உதவியாருக்காக செய்யப்பட்டுள்ள பக்தியுள்ள மன்றாட்டுகளை ஏற்று அவர் மீது அவருடைய ஆன்மீக பாவமதிப்பை சொல்ல வேண்டும் என்று மன்றாடுகிறோம் நமக்கு ஏதாவது சர்வேசா இந்த மன்றாட்டத்தை போட்டே கற்றுள்ளோம் பிதாவே பெற்றோ பந்துக்கள் சிநேகிதர் மகாரிகள் தெரியவரை நன்மை செய்ய ஆகியால் அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பல்வேறு செய்தவர்களும் பந்துக்கள் வேதனை நீங்கி சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்கிற செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பக்த விசுவாசிக்காக வேண்டிக் கொள்வோமாக.
வருகின்றேன் ஏசையா முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் நானே உயிர் உணவே என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ நானே உயிர் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ உன்னுடைய மனிதம் எனக்கென்றும் பசியில்லையோ துன்பமில்லையோ துயரில்லையோ முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் நிறைவா உம் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் ஏசையா முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் அன்புறவர்களே, அமரரான பிள்ளை கிறிஸ்துராமனுடைய அவரை வழி அனுப்பி வைப்பதற்காக இங்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு கூடிய முக்கியமான காரணம் 3 காரணங்கள். முதலாவது, இறந்தவருக்காக நாங்கள் ஜெபிக்க, இவருடைய நிச்சய தோழமே அவருக்கு இன்பம் கிடைக்க. இரண்டாவது, இவருடைய பிள்ளைகள் உறவினர்களுக்கு ஆறுதல் கூற. மூன்றாவது, எமக்கும் ஒரு நாள் இந்த நிலை நேரிடும், எனவே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த இல்லத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஒரு பேர் போன நதியானது பல இடங்களிலே பல வளங்களை அன்னகத்தை தாங்கிக் கொண்டு பேரோடும் புகழோடும் பாய்கிறது. ஆனால் அது கடைசியிலே கடலிலே சங்கமிக்கிறது. கடலிலே சங்கமிக்க போது அது உப்பு தனியாக மாறிவிடும். எவ்வளவு பேர் புகழ் இருந்தாலும் இறுதியில் அது உபரீதாகிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வம், செல்வாக்கு, படிப்பு, பட்டம், பதவி இருந்தாலும் மரணம் வரும்போது எல்லாமே இந்த மாட்டிலே உண்ணி கலகுவது போல கலண்டு போய்விடும். நல்லவர் ஒருவன் இறக்கும் போது பலரிடமிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. தீயவன் ஒருவன் இறக்கும் போது பலருக்கு அவனிடமிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆனால் சூசிப்படை செலுத்தி அவன் என்பவர் நம்மை பொறுத்தவரையிலே ஒரு நல்லவர்.
எல்லோரிடம் இருந்து அவர் விடுதலை பெற்று இருக்கின்றார். எனவே இங்கே குடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பெரியத்தான் போகிறோம். அந்த விரவா பெருவாழ்வுக்குள் நம்மை நுழைப்பதுதான் எங்களுடைய இயக்கமாக, தவிப்பாக, தாகமாக, விடாயாக, எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். பாலுக்கும் காவல் பூனைக்கு தோழன் போல இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் மூழ்கி இருந்து கொண்டு திருப்பலி, திருவிருந்து, திருமாலை, திருவிழாக்கள் எல்லாத்தையும் அழகாக கொண்டாடி கொண்டு நாங்கள் முற்றிலும் ஏமாந்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். யார் எவர் அந்த இரவா பெருவிழாக்குள் என்னை ஊத்த வேண்டும் என்று அந்த தாகத்தோடு இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே மறைந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பூஜைப்பிள்ளை வேத்தியாமுள்ள செய்த குற்றங்களை மன்னித்து அவருக்கு நித்திய இன்பத்திலே தோழமை கொடுக்க வேண்டும் என்றும் நாம் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 குருந்தியர் அதிகாரம் 15. அமரரான சூசைப்பிள்ளை செபஸ்தியாமுள்ளையும் நிச்சயமாக உயிர்த்தெழுவார். இதை நாங்கள் மறக்க இயலாது. எங்களுடைய ஆன்மா எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய ஆன்மா இறைவனிடம் நித்திய வீட்டில் ஏற்கனவே இருந்தது. இதே தூய பவுல் எபேசியர்களின் திருமுகம் அதிகாரம் 1 வார்த்தைகள் 4 கூறுகின்றார், நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தாம் திருமுகம் துலங்க வேண்டும் என்று உலகம் உருவாவதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுக்கும். பூஜைப்பிள்ளை செபஸ்தியாமுள்ளை என்று நினைத்து வந்தவர்கள் இந்த உலகம் உருவாகி விஞ்ஞானியின்படி 5500 கோடி வருஷம், ஜீவராசிகள் உருவாகி 300 கோடி வருஷம், 5500 கோடி வருஷத்துக்கு முன்னமே ஆண்டவரிலே இறைவனிலே அமரரான சூசைப்பிள்ளை செபஸ்தியாமுள்ளை அவை ஐடென்டி பண்ண அடையாளம் காட்ட செபஸ்தியாமுள்ளை என்று பெயரை வைக்கிறோம். நாங்கள் வழிபாட்டை செலுத்துவோம், திருப்பலி கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவருடைய இந்த நித்திய தோழர்களே அவர் பங்கு கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சகோதரங்களே, இயேசு எங்களுக்கு கூறியிருக்கிறார், ஒருவரும் அழிவுறக்கூடாது, எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தந்தையினுடைய விருப்பம். ஒருவரும் அழிவுறக்கூடாது. ஆகவே நிச்சயமாக இவருக்கு நித்திய என்பதில் தோழமை கிடைக்கும். ஆனால் எங்களுடைய வேண்டுதல்கள், சிவங்கள், எங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கைகள், எங்களை அந்த எப்படி நாங்கள் பக்குவப்படுத்துகிறோமோ, நாங்கள் தூய்மையாக இருந்து கொண்டுதான் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் பாவம் நிறைந்த பள்ளத்தில் இருந்து கொண்டு இவருக்கு திருப்பதி வச்சு பிரயோஜனம். இவருடைய நற்செயல்களை ஏற்றருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இவரை நித்திய வாழ்வினுள் ஏற்றருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பிறந்து போன இவருடைய பிரிவாற்றல் வருந்துகின்ற அனைவருடையவும் துயரத்தை ஆற்றும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இவர்
உமது அன்பின் இனிமையால் நிறைவு செய்ய இறைவா நீரிவர் பரிசாயிருந்தருளும் உம்மகனிதற்கென உயிர் துறந்தார் தம் முதிரமும் உடலும் பலியீந்தார் உயிர் துறந்தார் தம் உதிரமும் உடலும் பலியீந்தார் இறப்பில் அவருடன் ஒன்றிக்க இவர் உயிரிலும் இணைந்து மாட்சியுற टिकट बारे आटो வந்து எடுத்துட்டு போறேன் சைட் பண்ணி விடுங்க என்னது
பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் அவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் எங்கே போகிறீங்க? என்னங்க மண்ணுலகிலும் நிறைவேறும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை தேடி வருகின்றேன் இறைவா. நான் இப்போ வந்து சைக்கிள் நிற்கிறேன், முடிக்கிட்டு வருவேன். இப்போ வருவேன் நான். சரி, ஒரு மணிக்கு என்ன? சரி சரி. சரி சரி, நான் ஒரு மணிக்கு வரேன். சரி சரி, நான் இப்போ இதை சைக்கிள் நிற்கிறேன், வெளியில் வந்துட்டு அடிக்கிறேன் உங்களுக்கு. போட்டுட்டேன், ஓப்பன் பண்ணி பாருங்க. வேறு எது எப்பண்ணா பாருங்க, வரேன் நான் பார்க்குறேன். அண்ணா கரண்ட் வயர், இது அந்த சின்ன வயர் ரெண்டு
அந்தோனியார் மீது கொண்ட அதீத பக்தியால் அந்தோனியார் ஆலயத்தை அழகுற வடிவமைத்து அயராக உழைத்தார். அல்லைப்பட்டி என்று அழைக்கப்பட்டு வந்த ஊரை அல்லையோ என பெயரிட்டார். வீதிகளை அமைத்தார், அறிமுகம் நூலகத்தை அமைத்தார். இப்படி அடைந்துள்ளார். என் தந்தையின் இல்லத்தில் உறைவிடங்கள் பல உண்டு என மொழிந்த தந்தையே, மண்ணுலகில் வாழ்ந்த காலங்களில் மனித பலவீனம் காரணமாக செய்த பாவங்களை மன்னித்து இவரை மது வாழ்க்கை போட்டு சேர்க்க வேண்டும் என்றும், பிரிவால் உயரும் உறவுகளுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்றும் தொடரும் தலையில் பக்தியுடன் நினைப்போம். ஆண்டவரே முடிவில்லாமல் கருணையில் உரைப்பதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அன்பரோடு இருப்பதாக. அன்பான சகோதரர்களே, நமத்திலே வாழ்ந்து பிரதமர் சேர்ந்த சுசப்பிரசிய ஆண்மலை காட்சிக்காக குறிப்பாக முன்னிலை சொல்லப்பட்டது போல அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுவோம். அவர் ஆண்டவன் கொடுத்த வாழ்வு, அது வாழ்வின் கூடாக உலகத்தில் செயல்பட்ட தன்மை, அதற்கு எனக்கு நன்றி கொடுப்படியாக கொடுப்போம். அதே நேரத்தில் குற்றமுறைகளுக்கு ஆண்டவர் மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று மன்றாடி இப்பகுதியை நாங்கள் பங்கு பெற்று அதனுடைய கருத்துக்களை மன்றாடுவோம். கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானன்று இறங்கி வருவார்.
இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அங்கே கொண்டு போய்ங்க. சகோதரன் செபஸ்தியானுக்கு என்னுடைய கடைசி நன்றி செலுத்த கூடியிருக்கின்றோம். அதே நேரத்திலே மகன் என்று அழைத்தார் இறைவன் தன்னோடு அழைத்துக் கொண்ட நாளை நினைவு கொண்டு மீண்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள். இந்த நேரத்திலே மறைந்த செபஸ்தியானின் பேராலே எங்களை இறை பரிசனத்துக்கு அழைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் போது சிந்திக்க சில கருத்துக்களை உங்களோடு பரிமாற விரும்புகின்றேன். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளை நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த தந்தை நிலத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. இதுவே கடவுள் மேல் விசுவாசம் கொண்ட ஒவ்வொருவரும் அந்த இடத்துக்கு போக முயற்சித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒருமுறை ராயப்பருக்கும் இந்த மோட்சத்துக்கு சென்ற ஒருவருக்கு உரையாடல் அவரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சொல்ல ராயப்பரை பார்த்து, நான் இதற்குள்ளே போய் யாரா இருக்கிறன்னு பார்க்க முடியுமான்னு கேட்டார். ராயப்பர் சொன்னார், வா வந்துட்டார். போகணும் கேள்விகள் கேட்டார். அங்கே இருக்கிறவர்கள் யார்? முஸ்லீமாக இருக்கிறாங்களா? இல்லை. சைவக்கார் இருக்கிறாங்களா? இல்லை. கிறிஸ்தவர் இருக்கின்றாங்களா? இல்லை. கத்தோலிக் இருக்கின்றாங்களா? இல்லை. ஆனால் யார் யார் இறை திட்டத்தை நிறைவேற்றி இறை மக்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் இருக்கின்றார்கள். ஆகிய இலட்சணியம் வந்து மரக்குலம் முழுவதற்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. இன்று அந்த இதை நீங்கள் நான் சிந்திக்கும் போது இயேசுவும் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுற திருநாள் வந்து புனித பிலிப்பு காட்டி கொடுத்த ஒரு பதிலையும் நாங்கள் மெசியாவை கண்டோம். அப்போது பத்திரமை கேட்கிறார், நசரேத்திலிருந்து ஏதாவது வருமா? பிலிப்பு சொன்னது வாங்கி பாருங்கள். இயேசு வரும்பொழுதே அவரை பற்றி சொல்லுகின்றார், இது கபடமற்ற இஸ்ராயேலன்.
இந்த வத்துவம் இருக்கின்றா என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? அதே போல இந்த அகப்பட்டியிலே சுசப்பிள்ளைக்கு மகனாக இருந்த செபஸ்தியான் வாழ்ந்தபோது இதே கேள்வியை கேட்கும்போது செபஸ்தியான் பிள்ளை என்ன பதில் சொல்லியிருப்பார்? அங்கு பிலிப்பு சொன்னார், வந்து பாருங்கள் சொல்லி. உள்ளே வந்தபோது இயேசு அவரை சுட்டி காட்டுகின்றார், கவடமைத்த இஸ்ராயேல். அதே போல செபஸ்தியான் உலகத்திலே பிறந்த போதும் இயேசு சுட்டி காட்டியிருப்பார், இவரின் மகன். நான் அன்பு செய்கின்ற ஒருவன் அப்படி சுட்டிக்காட்டும் நிமித்தம்தான் என்று நீங்கள் நான் ஒன்று கூடியிருக்கின்றோம். அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செல்லவும், என் உறவுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல்களுக்கு மன்னிப்பு பெற்று திரும்பவும் உறவோடு வாழவும் ஒரு கருவியாக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த நாளில் கூடியிருக்கும் போது என் நன்றி பணி என்று சொல்லுகின்றேன். அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்றி, அனைத்துக்கு நன்றி என்று சொல்லுகின்ற நேரம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது தோமையாரும் கேட்கின்றார். இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன், போகும்படி உங்களுக்கு தெரியும். தோமையார் பழமை போல கேட்கின்றார், நீ போற இடமே எங்களுக்கு தெரியாது இருக்க எப்படி வழி தெரியும் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகின்றார், நானே வாழ்வு வழி உண்மை. எங்களை விட்டு பிரிந்த சகோதரனும் இதன் அடிப்படையிலே தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்ல ஒரு சகோதரனாக நண்பனாக வாழ்ந்தார். திருமணம் செய்து ஒரு நல்ல கணவனாக தகப்பனாக வாழ்ந்து காட்டினார். அந்த தகப்பன ரீதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தந்தையாக இருந்தார். பேரப்பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாத்தாவாக இருந்தார். அவர் பெற்ற மருமக்களுக்கு உகந்த மாமாவாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவரை என்று நீங்களும் நான் சந்திக்கின்ற நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சமூகப்படி சரி, சமயப்படி சரி, அவர் அதை தமிழ் ஈடுபாடுறவராக வாழ்ந்தார். ஆகிய நன்றி கூறுகின்ற நேரம் கடவுள் சொல்கிறார், அஞ்ச வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், ஏனெனில் அவரின் மகன் உரிமை சொத்தாக்கிவிட்டேன். அவருக்கு ஏற்பாடு செய்துள்ள உறவிடத்தில் அவருக்கு இல்லிடம் கொடுத்திருக்கின்றேன். இது என்னுடைய விசுவாசம், அவர் வாழ்ந்த விசுவாச வாழ்வு. ஆகையால் சகோதரர்களே, இன்று நாம் இறைவனுக்கு நன்றி கொள்கிற நேரத்திலே ஒருவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி வாழுவோம். பற்பூரமாக பெற்றுக்கொள்ள நல்லத்தனத்துக்கு நன்றி சொல்லும் மக்களாக வாழுவோம். அதனாலே நாங்கள் முன்பு கூடி மீண்டும் ஆண்டவன் கையை ஒப்புக் கொடுத்து அவருக்கு நித்திய இழப்பாக்கி கொடுக்கணும் மன்றாடி நாங்கள் மன்றாட்டி சமர்ப்பிப்போம். சேர்த்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று நீ என்னோடு பேரின்ற வீட்டில் இருப்பாய் என்று மனித தெய்வமே, இவர் வாழ்ந்த காலங்களில் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து இவரை சிவப்பு புள்ளினால் கழுவி தூய்மையாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நண்பர்கள் அனைவரையும் உம்பாதம் தருகின்றோம். இவர்களுக்கு நீதி ஆறுதலும் தேர்தலமாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இலக்கத்தின் தந்தை இறைவா இறந்து போன உறவுகள் அனைவரையும் உம்பாதம் தருகின்றோம். விசேட விதமாக மனைவி அமரர் மேரி கிளம்பின அவர்களை உம்பாதம் தருகின்றோம். இவர்கள் அனைவரையும் ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நானே வாழ்வும் வழியும் என்று கூறிய அந்த தெய்வமே, உம்மை நாம் ஆராதித்து போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம். எங்கள் சகோதரன் செபஸ்டியார்களையும் அந்த வழியிலே உண்மையிலே வாழ்விலே வாழ்ந்து காட்டியதற்காக நன்றி சொல்லும். நாம் தொடர்ந்து அதற்காக மன்றாடவும் சுமத்திலே நாங்கள் மேலும் மேலும் நல்ல தன்மைகளாக வாழவும் நீரை அருள் புரிகிறார்கள். எங்கள் ஆண்டுகளாக கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, உமதடியார் செபஸ்டியான் ஆன்மாவுக்காக நம்பிக்கையோடு நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கையை மனமிறங்கி ஏற்றுமை வேண்டுகின்றோம். அனைவருக்கும் மருமருந்தான இப்பலி வழியாக அவருக்கு இரண்டுள்ள மீட்பை அளித்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவிழம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணின் உருவாதி நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கு திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாபாகத்தை பெற்றுள்ள நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய வீட்டின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானசூர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காலத்தை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதலாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடலுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
நன்றி கூறி தாம் சிறு கழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நமது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விண்ணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவாவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் கிறிஸ்தவனை பிரான்சிஸ் சமுலாய் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் எல்லா திருநிலை ராஜனவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைய பெறச் செல்லும். நீர் இன்று இந்த உலகத்தின் மூலம் அழைத்துக் கொண்ட செபஸ்டியான்களையும் ஒரு அடியாரை நினைவு கூர்ந்திடும். உம் திருமகனோடு அவர்கள் இணைக்கப்பட்டிருந்த உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கை சென்றும் மேலும் உயிர்த்தெழுவதின் நோக்குடன் உயிருள்ள மங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிமையேற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகம் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரணங்களை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நிறைவாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் நிறைவாழ்வில் நிறைவாக பெற்றது போல அவரை விட்டு பிரிந்து உலகத்திலே வாழ்கின்ற நாங்களும் ஒரு நாள் சந்திப்போம் என்ற ரீதியிலே ஒருவரை உற்சாகப்படுத்தலாம், ஒருவருக்கு நன்றியுள்ள ரீதியிலே வாழும் வரம் பெற்று இயேசு கற்பித்த செலுத்தை சொல்லி மன்றாடுவோம். நீ
நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. விழித்துடலும் வாழும் நானே என்கிறார் ஆண்டவர். என் நம்பிக்கை கொள்வதற்கும் சகோதர சகோதரியாம் பிள்ளை சாவின் தலையிலிருந்து விடுபட்டு உந்திரமாக உயிர்ப்பில் பங்கேற்று பேரின்பம் கொள்வாராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழ்வோம்.
வாசம் செய்தாலும் புனிதன் செய்வது பந்தல் உள்ளதாக உயிர்த்தெழ செய்வாராக. விருது ஆன்மா புனிதன் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் பொழுது இறைவன் இவருக்கு இறக்கம் காட்டுவதாக, சாவை இவருக்கு மேற்படிப்பதாக, பாவக்கடன் செய்வதாக. பிதாவிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாய் இவரை அழைத்து செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. உங்கள் பதிலாக உங்கள் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்திலும் நோக்கு கொடுங்கள் செல்வம். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்திலும் நோக்கு கொடுங்கள். இறைவனின் புனிதரே குழந்தைக்கு வருவே, தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவே. உம்மை தாமனம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் யாருதான் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்திய இழப்பாக்கி ஆண்டவரே வருகின்ற அனைத்திலுமே முடிவில்லா தூள்கள் மேல் ஒளிப்பதாக. பிதாவே மன்றாடுவோமாக. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களோடு விவரம் உறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் வெட்கம் மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் நம்முடைய சகோதரனின் ஆன்மாவை படைக்கிறோம். உமதன்மை தினமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம்மடியால் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் இதன் மீது பல நலன்களில் புரிந்திருக்கின்றீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தாய்வாய் செவிசாய்த்து மடியாருக்கு பேன்ப வீட்டின் கதவுகளை திறந்துள்ளோம். மேலும் இங்கிருக்கும் நாம் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் நம் சகோதரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் விசுவாசம் என்ற சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டு செல்லும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இருந்தபடியால் நம்முடைய தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியவர். இவரது மெய்யான விசுவாசம் இவருக்கு உலக வாழ்வில் விசுவாசின் கூட்டத்திலும் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறுபுற வாழ்வில் வாழுதல் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை இளைப்பாற்றிய இவருக்கு அளித்தருளும். இவருடைய ஆன்மாவும் அடுத்த விசுவாசுடைய ஆன்மாக்களும் செல்வ சுனத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. Amen.
கொண்டிருந்தது. நான் அவரை சிறுபராயிருந்து அவரை எனக்கு நன்கு தெரியும். அவர் ஒரு இடத்த உறவு நண்பரும் கூட. அவர் எனக்கு பல நன்மைகள், உதவிகள், பாதுகாப்பான செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் நான் அவரை 33 வருடங்களாக பிரிந்திருந்தேன். வெளிநாட்டுக்கு போய் இருந்ததால் அவரை 33 வருடங்கள் கடந்த பின் மீண்டும் 14ஆம் ஆண்டு இங்கு வந்த பொழுதுதான் எனக்கு அவர் இருக்கிறார். அவருடைய அன்பு எனக்கு மீண்டும் கிடைத்தது. மகனே என்று எப்பொழுதும் அழைப்பார். என்னை கண்டால் அவருடைய முகத்தில் ஏற்படும் புன்சிரிப்பு என்னால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எங்கள் குடும்பத்திலே அவர் மிகவும் முக்கியமானவர். யாழ்ப்பாணத்திலே உஷா கம்பெனியில் ஒரு மேனேஜராக வரக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்திறன் இருந்தது. அவர் நல்ல பெயர் வாங்கியிருந்தார் மேனேஜராக. அது மட்டுமல்ல, அல்லையூர் என்று பெயரை மாற்றிய அந்த அல்லப்பட்டியில் அவர் சேர்மனாக இருந்தார். அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட வீதிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இவரால் உருவாக்கப்பட்ட அச்சஸ் அந்தோனியார் கோவில் இன்று பெரிய கோவிலாக மாறிவிட்டது. அவரது ஓலையின் கீழே சுருவத்தை வைத்து ஆரம்பித்த ஒரு கோவில், சின்ன கோட்டில் தான். ஆனால் இன்று அவர் இந்த உலகை விட்டு நீங்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்கிறது. இதெல்லாம் அவருடைய செயல் திறமைக்கு அத்தாட்சியாக நிலையாகவும் இருக்கிறது. நாம் அந்த கோவிலை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் நாம் அவருடைய நினைவு எங்களுக்கு வரும். இது நிச்சயம். அவர் மிகவும் ஒரு உத்தமர். சகலருக்கும் நன்மைகள் செய்வதிலே அவர் சிறந்தவர். ஆனால் சில வேளைகளில் பிள்ளைகள் இருந்தால் அவர் சுட்டி காட்டுவார், இது பிள்ளை, இதை நீ செய்யக்கூடாது என்று. அது அவருடைய சுபாவம், அவருடைய நல்ல குணம். அது வேணும் என்று சொல்வதில்லை. அப்படிப்பட்ட அவர் இன்று எம்மிடம் இல்லை. அவர் எம்மை விட்டு பிரித்து விட்டார். ஆனால் அவருடைய ஆத்மா நிச்சயமாக இறைவனின் பாதத்தில் சங்கமும் கொள்ளும். இதற்காக நாம் எல்லோரும் வேண்டுகிறோம். அவரை அந்த குறுகிய காலத்தான் நான் அவரை சந்தித்தேன். என்றால் 14ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு வரை நான் அவருடன் தொடர்பு இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல நீண்ட நாட்கள் இடைவெளியின் பின்னர் வந்தார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் பல பல நன்மைகள் செய்திருக்கிறார். நான் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை. அவருடைய ஆத்மா நிலைப்பாட்டிக்காக நாம் எல்லோரும் இணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை நிகழ்த்திய அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நமது உறவினர் சார்பாக நவராஜ ஆசிரியர்களை ஏற்றுமுறை. அனைவருக்கும் வணக்கம். அமரர் சூசப்பிள்ளை செபஸ்தியான் பிள்ளை அவர்களுக்காக இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக அவருக்கு வாழ்வீட்டிலே ஒரு இடம் இருக்கும் என்பதிலே எங்களுக்கு எவ்வித ஐயமும் இல்லை. அவரை 10 வருடங்களாக எனக்கு தெரியும், அவருடன் விளங்கி இருக்கின்றேன். அவர் சந்திக்கும் போதெல்லாம் ஏதோ தன்னுடைய பழைய நினைவுகள், பழைய ஞாபகங்களை எப்பொழுது மீட்டுக் கொண்டே இருப்பார். தனது சிறிய வயதிலே அந்தோனியா கல்லூரியிலே தான் படித்த காலங்கள், அது பற்றிய அனுபவங்கள், அதனால் பெற்றுக்கொண்ட பயணங்கள், அப்பொழுது தான் தன்னோடு புழங்கிய அல்லது தான் படித்த அருட்தந்தையர்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் ஆழமாக அவருடைய கருத்துக்களையும் தான் கற்ற விடயங்களையும் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டே இருப்பார். அந்த வகையிலே அவர் அங்கே ஒரு நல்லொரு அடிப்படை கல்வியை பெற்றிருந்தார். அந்த விடயத்திலே தான் பெற்ற கல்வியை போலவே தனது பிள்ளைகளை நல்ல முறையிலே உருவாக்க என்பதிலே மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் அவருடைய வாழ்க்கை முறையிலே இருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல கல்வியை பெற்றிருந்த அவர் நல்லொரு தொழிலையும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் மெஷின் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் மிகவும் விளக்கமாகவும் அக்குவர் ஆணைவாராகவும் கூறத்தக்க வகையிலே அதில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற
அது இளவயதில் மிகவும் வயது சென்ற காலத்திலேயும் அவரது பார்வை மங்கிய காலத்திலே கூட அந்த விடயத்தை திறமையாக கையாளும் திறமையை அவர் பெற்றிருந்ததை நான் அவதானித்திருக்கின்றேன். அந்த வகையிலே அவர் நல்ல ஒரு முகாமையாளராக உஷா என்ற பெயரையே தனக்கு வைக்கும் அளவிற்கு அந்த கம்பெனியிலே அவர் சிறந்த ஒரு சேவையை ஆற்றியிருந்தார். அதன் மூலம் அவர் நிறைய தனது குடும்பத்துக்கு தேவையான பல நன்மைகளை அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அவர் தனது தொழிலிலும் குடும்பத்திலும் மட்டுமில்லை சமூக சேவையிலே அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார் என்பதை நாங்கள் இங்கே இந்த எல்லைகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதேச சபையில் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கின்றார். இந்த ஊருக்காக பல நன்மைகளை செய்வதிலே அவர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சமூக சேவை என்று பார்க்கின்ற பொழுது திருமணங்கள் குடும்பங்களிலே திருமணங்களை சேர்த்து வைப்பதிலே அவர் அளப்பரிய சேவை ஆற்றியிருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிகின்றோம். 10-15க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வு வருவதற்கான தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி அவர்களை ஒன்றிணைத்து அந்த குடும்பங்களை சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு வழிவகுத்திருக்கின்றார். அது அவருடைய ஒரு நல்ல விசேடமான ஒரு சமூக சேவை, எல்லாவற்றிலும் உயர்ந்த சமூக சேவையாக இருந்தது. அண்மையிலே வைத்தியத்திற்காக சென்றிருந்த பொழுது கூட அங்கே ஒரு நர்ஸ் அங்கே அவருக்கு பணிபுரிந்த நர்ஸுகளை பார்த்து கூட அவர் திருமணமாக ஆகுவர். ஆகவே அவருக்கு எங்கேயாவது ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்றதை பற்றியெல்லாம் அங்கே தனது படுக்கையிலே இருந்தவாறே விளையாடி இருக்கின்றார். அந்த வகையிலே நல்ல உள்ளம் கொண்டவராக அவர் இருந்தார். மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்டவராக அவர் இருந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அடுத்தாக தனது குடும்ப வாழ்க்கையிலே தனது துணைவியாரை வேலைக்கு அவர் இறந்திருந்த பொழுதும் தனது பிள்ளைகளுக்காக தனது வாழ்வை முற்றாக அணைத்திருந்தார். பிள்ளைகள் 10-12 வயதாக இருக்கும் பொழுது மனைவியார் இறந்த பொழுதிலும் இந்த பிள்ளைகளை உருவாக்குவதிலே அவர் அர்ப்பணிப்புடன் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக செயல்பட்டிருந்தார் என்பதை நாங்கள் காணுகிறோம். இன்று நாம் காணும் உலகம் மிகவும் வித்தியாசமானது. ஒரு மனித மாண்பு மனித பண்புள்ளவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே நல்ல பண்பு கொண்டவர்களாக நல்ல மனித மாண்புகளை வாழ்ந்தவராக நல்ல கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்தவராக நாங்கள் இனி அவரை அடையாளம் காணுகிறோம். அவை தனது குடும்பத்திற்காக அந்த வயதிலிருந்து அந்த பிள்ளைகளை சீராக வளர்த்து உரிய கல்வியை ஊட்டி ஒரு தாயாக தந்தையாக நண்பனாக இருந்து அவர்களை கரையை சேர்க்கும் இறுதி காலம் வரை பல்வேறு சிரமங்கள் மத்தியில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு அந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே குடும்பங்களிலே திருமணங்களை செய்து வைத்து அதிலே மகிழ்ந்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் தனது பேர பிள்ளைகளுடன் அதிக நேரங்களை செலவிட்டார். தனது மருமகன் கூட இல்லாத பொழுதும் அவர் வெளிநாட்டில் இருந்த பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உரிய பெற்றோர் தாயாக தந்தையாக நண்பனாக அவர்களது வெற்றியிலே மகிழ்பவராக அவர்களை கண்ணு கருத்துமாக எப்பொழுதும் அக்கறை உள்ளவராக இருந்தார். அவருக்கு பார்வை கொஞ்சம் குறைவாக இருந்தது. சில நோய்களிலே சொல்வார் துப்புரவாக தெரியாத மாதிரி கூட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னர் இருந்தது. கடவுளுடைய கிருபையாலே அவர் மீண்டும் கல்வி பெற்றிருந்தார். அதிகாலையிலே நன்றாக கண் தெரிகிறது என்று அவர் எப்பொழுதும் கூறுவார். அதிகாலை 5 மணிக்கு கோயிலுக்கு தான் போகாவிட்டாலும் கோயிலுக்கு போவர்களோடு தொடங்கபடியே அவர் சத்தத்தை எங்களுக்கு பெற்றுக் கொண்டவராக இருந்தார். மற்றவர்கள் உதவி செய்ய எண்ணம் கொண்டவராக இருந்தார். ஆகவே அவரது பார்வை அல்லது அவர் விஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். அவரது தூர நோக்கு சிறந்ததாக இருந்தது. தனது வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு போகணும் என்பதை அவர் நல்ல ஒரு திட்டம் கொண்டிருந்தார். அந்த வகையிலேயே தனது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து அவர் நிறைவு செய்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு பல்வேறு பணிகளையும் செய்த அமரர் சூசப்பிள்ளை செபஸ்டியான் பிள்ளை அவர்கள் நிச்சயமாக வாழ்விலே தனது உரிய இடத்தை பெற்றுக் கொள்வார் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. இறைவன் அவருக்கு நித்திய சாந்தி அளித்தர வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்தார். அவரது ஆசிரியர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக பிலிப் பிரான்சிஸ் பேரடை பிரதேச உறுப்பினரை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். என்னுடைய அமரர் சுசப்பிள்ளை செபஸ்டியான் பிள்ளை அண்ணரை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக நான் இளைஞனாக இருக்கின்ற பொழுதே அவர் ஒரு பிறந்தால ஒரு 25 வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தார். அப்பொழுது அவர் எங்களுடைய கிராமத்துக்கு இவ்வளவு நன்மைகளை செய்து கொடுத்திருந்தார். அதே வேளையில் அவர் வாழ்வாதாரம் என்ற முறையில்
உஷாமிஷன் கம்பெனியில் வேலை செய்கின்ற பொழுது ஏறத்தாழ ஒரு 10 பேருக்கு தவணை அடிப்படையில் இந்த வாழ்வாதார முறையில் அந்த மெஷின்கள் எல்லாம் எடுத்து கொடுத்து எத்தனையோ மக்களை அந்த வறுமை நிலையிலிருந்து போய்விட்டோம். இதை விட எனக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவு நிலை ஏற்பட்டது என்னவென்றால், நான் பெருத்தாள ஒரு 45 வருஷத்துக்கு மேற்பட நீண்ட பயணம் கடலில் செய்துள்ளோம். அப்பொழுது அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் அலெக்சாண்டர் கிராம அலுவலர், பாவலி செல்வராஜா, கீதபொன்களன். நான் இதை விட என்னோடும் ஒரு 4-5 இளைஞர்களுக்காக எங்கட இடத்தில் தான் வந்து இடம்பெயர்ந்து வந்து அதில் தற்சமயம் குடியிருந்தவர்களாக எங்களோட கடற்தொழில் சம்பந்தமான உபகரணங்களை அவர்கள் களவெடுத்து கொண்டு போய் அதை தேடித்தான் நாங்கள் அனைவரும் போய்கொண்டிருந்தோம். போய்கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் உள்ளாகவே நாங்கள் ஒரு இரவும் ஒரு பகலும் எல்லாரும் ஒன்றாக பயணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. காலதாமதம் ஏற்பட்டு கடல் கொந்தளித்தினால் நாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒரு கரையோரத்தில் காட்டுக்குள் தங்கி இருந்துதான் பசியின் தன்மையும் கூடியுள்ளதால் எங்களுடைய இளைஞர்கள் என்ன கூறினார்கள் என்றால், என்ன செய்கிறது, அந்த கடலில் கிட்ட நிற்கிற அந்த வரையிலையாவது போய் ஏதாவது மீன் கனவாப்படி பிடிப்போம், பிடிச்சி கொண்டு வந்து சரி என்ன செய்கிறது சுற்றண்டாலும் சாப்பிட்டு தண்ணியை குடிப்போம். அப்பொழுது அவர் கூறினார் என்னென்றால், நானும் வரேன் அந்த இடத்துக்கு வந்து எல்லோருமாக ஒரு என்ன சொல்றது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லாருமாக இணைஞ்சு போய் அந்த அந்த இடத்துல அந்த மீன்கள் கணவாய்களை எல்லாம் பிடித்து கொண்டு அந்த இடத்திலேயே அந்த நாட்டில் இருந்த காட்டு பகுதியிலே வைத்து சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு அது போதுமான அளவுக்கு தானே இருந்தும் அதற்கு பிறகு அந்த அவர்களை அந்த பல சம்பந்தமாக உள்ளவரையும் பிடித்து கொண்டு வருகின்ற பொழுது எங்களுக்கு அங்கேயும் ஒரு இடஒரு வந்தது. அப்போ அவர் தன்னுடைய சாதனியமான முறையாலே வந்த அவ்வளவு பேரையும் கூட காப்பாற்றிவிட்டார். எங்களை தாக்க வந்தவர்களை கூட தான் எந்த விஷயம் எனக்கு தெரியல அதை எடுத்து காட்டினோம்னே அவர்கள் திகைத்து போனார். திகைத்து போய் இது என்ன ஆறு இந்த ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு போலீஸோ ஏதோ பெரிய அதிகாரியாக கொண்டு அவங்க திகைத்து போய் எங்களை நீங்கள் அந்த உரிய இடத்தை சோதனை செய்யுங்கள் என்று கூட விட்டுட்டார். நாங்கள் அதுக்கு பிறகு அதில் பார்வையிட்டு அதில் அந்த உரியவரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் வந்த பொழுது என்ன கூறினார் என்றால், அந்த உயர்ந்த மனக்கத்தை பற்றி சொல்ல வருகிறேன். கண்ணனாக இருந்தாலும் இது எங்களை வந்த அனைவரையும் கேட்டுக்கொண்டது என்னண்டா, இவனை கொண்டு போய் அங்கே போலீஸில் கொடுத்தால் அவனை பிடிக்க அடைப்பார்கள், அடிப்பார்கள். அப்போ அதனுடைய உங்களுக்கு உங்களுடைய உபகரணங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டாதானே. அப்போ நாங்கள் சொன்னோம், அதுக்கு அதை ஏற்றுக்கொண்ட உடனடியாக அவர் தானமாக போல் எங்களுக்கு அந்த கிராம சென்று அவரையும் மீட்டு எங்களுக்குரிய உபகரணங்கள் அனைத்தையும் எங்களையும் ஒப்படைத்து அப்படி ஒரு பாரிய ஒரு நன்மையை செய்தோம். ஆனபடியால் அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எல்லாம் இறைவனை வேண்டி அவருக்கு அந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி. நான் சொல்ல வேண்டிய விடயங்களை எல்லாம் எனக்கு முன்னே குறிப்பிட்டவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தாலும் கூட நான் ஒரு சில
விஷயங்களை சுருக்கமாக குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். அவர் எனக்கு மட்டும் முறையில் இல்லை, இந்த சமூகத்துக்கு எல்லோருக்கும் முறைகளாக வாழ்ந்து காட்டியவர். அல்லைப்பட்டியிலே பிறந்திருந்தாலும் சில்லாலையிலே திருமண பந்தத்திலே அவர் இணைந்து தற்போது கோயில் மீறி யாழ்ப்பாணத்தில் வைத்து வந்தாலும் கூட குறுகிய காலம் இடம்பெயர்ந்த காலத்தில் முல்லைத்தீவு மாந்தளக்கு பாண்டியபுரத்திலே வசித்து வந்தவர். அங்கே அவர் தனக்கென்ற ஒரு பெருந்திறனான உறவினையை தெரிவித்திருக்கிறார். அவர் தன் சொந்த பந்தத்திற்கு அப்பா அவர் எல்லோரையும் சொந்தமாகவும் பந்தமாக உறவினராகவும் நேசித்து வாழ்ந்து வந்தார். தான் ஒரு நல்ல தந்தையாக இருந்திருக்கின்றார், நல்ல மாமனாக இருந்திருக்கின்றார், நல்ல தாத்தாவாக இருந்திருக்கின்றார். இத்தனைக்கும் மேலாக இவர் சமூகத்திற்கே ஒரு நல்ல உறவினராக இருந்திருக்கின்றார். உண்மையிலே நான் அதிகம் கூறலாம், இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு இவர் சுருக்கமாக வள்ளுவர் சொன்ன வார்த்தைக்கு அமையார். தந்தை மகன் காற்றும் உதவி அவைத்து முந்தியிருக்க செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொன்றான் கொல்லும் சொல்லுன்ற இலக்கணத்துக்கு அமைவாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார், பிள்ளைகளுக்குரிய சேர வேண்டிய அனைத்தையும் செய்திருக்கிறார். அதே மட்டுமல்ல சமூக சேவையில் அவர் இறைப்பணியில் ஒரு தொண்டனாக வாழ்ந்திருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இவர் தோன்றி புகழோடு தோன்றுகிறார், அதில் தோன்றி தோன்றாமல் இருந்து என்ற வள்ளுவரின் வாக்கு தமிழாக தோன்றி புகழோடு தோன்றி புகழோடு வாழ்ந்து புகழோடு மறைந்திருக்கின்ற இந்த செலுத்தியாம் அவர்களை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஆத்மசாந்திக்காக பிரார்த்திப்பதோடு இவர் தனது பிள்ளைகள் மட்டுமல்ல பிராமக்களை தனது பிள்ளைகளாக தரம் தனியே தோன்றவர்கள் கூட தனது பிள்ளைகளாக மறைத்து வாழ்ந்திருக்கின்றார் என்பதற்கு பல உதாரணங்கள் நேரடியாக நாங்கள் காணக்கூடிய இருந்தாலும் கூட அவர் ஒரு நல்ல மனிதனாக சமூக சேவனாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இந்த சந்தர்ப்பத்தை அவர் ஆத்மசாந்திக்காக நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஆசிரியர்கள் அவருடைய திரைப்படங்களான தெய்வீக இந்தியாவில் கேமரா வச்சுட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. ஓப்பன் பண்ணி விடுங்க, ஓப்பன் பண்ணிட்டு கையை வச்சு விடுங்க.
பரவாயில்ல சரி சரி மூணு தலை மாறிடும் ஓமா இங்கே வரும் தலை மாறியா வர இல்லை சரி 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 தலை சரி பழமையாக வைக்கிறாங்க அதில் அந்த அதுக்கு தான் 5 தலை வரும் அங்கே அதே இங்கே வச்சுக்கிறது இப்படி கடையை வைக்கிறது சரி கேட்டு விட்டு இங்கே கிடந்து பிடிச்சி சைக்கிள் சத்தம் அது வெறும் முன்னே வானொலி பாடல் வெறும் பின்னே மோட்டார் சைக்கிள் சத்தம் அது வெறும் முன்னே வானொலி பாடல் வெறும் பின்னே பக்கத்து வீட்டு பார்வதியும் பதறியே போனாளடா உன் செய்தி அறிந்து பக்கத்து வீட்டு பார்வதியும் பதறி போனாளடா உன் செய்தி அறிந்து செல்லம் செல்லமாய் பேசும் செல்லமணியும் வாயடைத்து போனாளடா தம்பி செல்லம் செல்லமாய் பேசும் செல்லமணியும் வாயடைந்து போனாளடா தம்பி எனக்காக ஒரு முறை ஒரு வார்த்தை பேச என் செல்லமே எனக்காக ஒரு முறை ஒரு வார்த்தை பேசுவாயா என் செல்லமே தூரம் அதிகமில்லை உனக்கும் எனக்கும் அதேபோல் புறப்புக்கும் முறப்புக்கும் தானடா தூரம் அதிகமில்லை உனக்கும் எனக்கும் அதேபோல் புறப்புக்கும் முறப்புக்கும் தானடா என்னை நீ முந்திவிட்டாய் உண்மைதான் பண்பாலும் பாசத்தாலும் ஏன் மரணத்தாலும் தானடா என்னை நீ முந்திவிட்டாய் உண்மைதான் பண்பாலும் பாசத்தாலும் ஏன் மரணத்தாலும் தானடா மறுபடியும் பிறந்து நீ வர வேண்டும் உன்னை மறவாத மண்ணுலகில் மறுபடியும் பிறந்து நீ வர வேண்டும் உன்னை மறவாத மண்ணுலகில் உன் பிரிவாள் துயரகம் சின்னக்கா அங்கே ரங்க இல்லை அங்கே அங்கே தலைமா மண்பூராக போட்டு போங்க போய் கட்டுவாங்க போடுங்க மண்ணை ஆக போதும் வாங்கல ஃபங்க்ஷன் முடிய அப்படின்னு பையன்
ஓ கொடுத்துருங்க. மேலே